Hi everyone, welcome to Jet to Mastery. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செக் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் என்னென்னா இங்கே பாருங்கள், இப்போ ஜீக்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை ஃபால்ஸுங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் எல்லா கேரக்டரும் ஈக்குவல் கிடையாது. இந்த ஸ்ட்ரிங்கில் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது ஃபால்ஸ். இப்போ இதுவே இந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க, எல்லா கேரக்டரும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரிங்குக்கு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம்? ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. எல்லா கேரக்டரும் ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் ட்ரூ. ஒருவேளை டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் ஃபால்ஸ். சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஓகே, இப்போது எனக்கு ஒரு வேளை ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஸோ இப்படி எனக்கு இருக்குது, இதுதான் ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நான் இதை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி இதுக்கு ரிட்டர்ன் ட்ரூ செட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்போது நம்ம ஒரு 2 பாயிண்டர் செட் பண்ணிக்கலாம். என்ன பாயிண்டர்? ஒன்று, இதுதான் என்னுடைய ப்ரீவியஸ் கேரக்டர். நான் என்ன சொல்கிறேன், இதுதான் என்னுடைய ப்ரீவியஸ். இப்போ என்னுடைய ப்ரீவியஸில் எங்கே இருக்குது? நான் என்னுடைய ப்ரீவியஸில் ஃபஸ்ட்டு கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறேன். இது ஃபார் ப்ரீவியஸ். அப்போ என்னுடைய ப்ரீவியஸில் இப்போ ஏங்கிற கேரக்டர் ஸ்டோர் ஆகிருக்கு. நான் லூப் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் லூப் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இங்கே வரும். இதுதான் என்னுடைய கரண்ட். நான் என்ன சொல்கிறேன், இது என்னுடைய கரண்ட். அப்போ என்னுடைய கரண்ட்டில் என்ன இருக்குது? ஸோ என்னுடைய கரண்ட்டில் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற கேரக்டர் இருக்குது. நான் என்ன செக் பண்ணுறேன், இங்கே லூப்பில் இருக்கும்போதே என்னுடைய ப்ரீவியஸும் கரண்ட்டும் ஈக்குவலா, ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் நான் என்ன பண்ணணும், அடுத்து என்னுடைய ஐட்ரேஷனை இங்கே மூவ் பண்ணணும். மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ரீவியஸை கரண்ட்டில் இருக்கிறத கொடுத்துடணும். என்னுடைய கரண்ட் இப்போ இதுதான் என்னுடைய கரண்ட். இப்போ இது என்னுடைய கரண்ட். ஸோ இது இப்போ என்னுடைய ப்ரீவியஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் என்ன கொடுத்துட்டேன், ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட் கொடுத்துட்டேன். ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட் கொடுத்துட்டேன். கரண்ட்டோட வேல்யூ அங்கேயே போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இப்போ இதுதான் என்னுடைய நியூ கரண்ட். இப்போ இந்த ப்ரீவியஸையும் கரண்ட்டை செக் பண்ணுறேன். ரெண்டும் ஈக்குவலா? ஓகே, ரெண்டும் ஈக்குவல்னால் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ்க்கு கரண்ட்டை கொடுத்துடணும். அப்போ இந்த ஏ கொண்டு போய் இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு கரண்ட்டை இங்கே மூவ் பண்ணிடுவேன். அப்போ இது என்னுடைய ப்ரீவியஸ் ஆயிரும். ஓகே, இப்போ என்ன செக் பண்ணுவேன், இதுதான் கரண்ட் வேல்யூ ஏ. ஸோ இப்போ கரண்ட்டு ப்ரீவியஸ் ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்குன்னா என்ன பண்ணுவேன், ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட். ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட். அப்போது இதுதான் என்னுடைய ப்ரீவியஸ், கரண்ட்டை மூவ் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்குன்னு என்ன, ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட். அப்போ ப்ரீவியஸ் இங்கே வந்துடும், கரண்ட்டை மூவ் பண்ணியாச்சு. இப்போ ப்ரீவியஸ் அண்ட் கரண்ட் ஈக்குவலாக இருக்கா? எஸ், ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்குன்னா என்னது, கரண்ட்டை மூவ் பண்ணுவோம், பட் அதோட ஐட்ரேஷன் முடிஞ்சிடும், என்னுடைய லூப் ஸ்டாப் ஆயிரும். அப்போ நான் ஃபாரில் ஐ ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரிங் லென்த் வரைக்கும் ஐ லெஸ் தென் ஸ்ட்ரிங் லென்த் வரைக்கும் நான் ஐட்ரேட் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா என்னது, ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே, இதுவே வேற ஒரு கேரக்டர் ஏ ஏ, இங்கே ஏ, இங்கே பி பி, இப்படி இருந்தால் இது என்னது, திஸ் இஸ் நாட் அ ஸ்ட்ரிங். இதுக்கு நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா எல்லா கேரக்டரும் ஈக்குவல் கிடையாது. சேம் அதே மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்னது, இதை நான் முதல்ல என்னுடைய ப்ரீவியஸை எடுத்து வச்சுப்பேன். ஸோ ப்ரீவியஸ் ஈக்குவல் டு ஏ, என்னுடைய லூப்பை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இது என்னது, என்னுடைய ஃபஸ்ட் இப்போதைக்கு கரண்ட் ஈக்குவல் டு இந்த ஏ. ஓகே, இப்போ என்ன செக் பண்ணணும், ப்ரீவியஸும் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்பேன். ஆமாம், ரெண்டும் ஈக்குவல் தான். ஈக்குவலாக இருக்குன்னா என்ன பண்ணுவேன், ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட் அப்டேட் பண்ணிடுவேன். அப்போ இது என்னுடைய ப்ரீவியஸாக வந்துடும், இது என்னுடைய கரண்ட்டாக வந்துடும். அப்போ ப்ரீவியஸில் ஏ இருக்குது, கரண்ட்டில் ஏ இருக்குது. இப்போ ப்ரீவியஸும் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கா இந்த ரெண்டு? எஸ், ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவலாக இருக்குன்னா என்ன, ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட். அப்போ இது என்னுடைய ப்ரீவியஸ், இது என்னுடைய கரண்ட். அப்போ கரண்ட்டு பின்னு அப்டேட் ஆயிடுச்சு, ப்ரீவியஸ் ஏன்னு அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இல்லை. அப்போ இல்லைன்னா அந்த இடத்துலையே, எந்த இடத்துல ஈக்குவலாக இல்லையோ அந்த இடத்துலையே ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணி ப்ரோக்ராமை முடிச்சிடணும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் இதுதான். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அப்ரோச்சை அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். கேரக்டர் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கேரக்டர். ஸோ எஸ் டாட் கேரட் ஆஃப் 0. அடுத்தது லூப் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 1, ஐ லெஸ் தென் எஸ் டாட் லென்த் ஆஃப் ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ என்ன செக் பண்ணுறேன், முதல்ல கரண்ட்டுன்னு ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறேன். கேரக்டர் கரண்ட் ஈக்குவல் டு எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ. இஃப் எந்த இடத்துல கரண்ட்டும் எந்த இடத்துல ப்ரீவியஸ் நாட் ஈக்குவல் டு கரண்ட் அப்படின்னு இருக்கோ அந்த இடத்துல நான் ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு அங்கேயே சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன பண்ணணும், அப்டேட் மட்டும் பண்ணால் போதும். என்ன அப்டேஷன், ஸோ ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட் அப்படின்னு அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்ததை செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ எப்போ ஈக்குவலாக இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல அந்த லூப்புக்குள்ளே இது ஃபால்ஸுங்கிறது ரிட்டர்ன் பண்ணிடும். ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணி முடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஓகே அப்போ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, ஸோ ரிட்டர்ன் ட்ரூ. இப்போ கம்பைல் பண்ணுவோம்.
Compilation completed. Submit. Put the test case. Okay. ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு புரியலன்னா கீழே கமெண்டில் பிங் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பை பாய், டேக் கேர்.